இங்க இவன் குடிச்சிட்டு வந்து வேலை செய்ற இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு பார்த்தா, இந்த ஊர்லயே இவன் தான் பெரிய டைல்ஸ் ஓட்டுற மேஸ்திரியா இருப்பான். ஆனா இவன் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடுறான். வேற ஒரு மேஸ்திரியை போட்டுறாங்க. அதனால இவன் கூடலாம் நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறான். அந்த காசை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகாம ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வண்டியும் தொலைச்சிடறான். அதை கேட்டு அவன் பொண்டாட்டி ரோட்லயே வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்ப கேட்க வந்த பக்கத்து வீட்டுக்காரனை செங்கலாலே அடிச்சிடறான். அதனால போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. போனதுமே இவன் போலீஸ் கிட்ட ரொம்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அவங்களும் பார்க்க பாவமா இருக்குன்னு ஸ்டோர் ரூம் டாய்லெட்டை க்ளீன் பண்ண வச்சு அனுப்பி விட்டுன்னு சொல்றாங்க. இவங்களும் போய் க்ளீன் பண்றாங்க. அப்ப சீஸ் பண்ண சரக்கு பாட்டில பார்த்ததுமே அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே வாந்தி எடுத்துறானுங்க. அப்ப இவனோட வைஃப் ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து போலீஸ்காரங்க கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு இனிமேல் இவன் குடிச்சானா அவனை பிடிக்க மாட்டான், உன்னதான் பிடிச்சி போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிடுறாரு. பார்த்தா இவன் அடுத்த காலையில எழுந்ததுமே குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்ததுமே எங்க வைஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா நீ நைட்டு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து 3 பேர் வந்து ஹீரோ கிட்ட டைல்ஸ் ஓட்டுற மேஸ்திரி எங்க கூட சண்டை போட்டாரு, அதனால நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. இவனும் வைஃப் கிட்ட இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு கெத்தா சொல்லிட்டு அப்பயும் குடிச்சிட்டு அவங்க கூட கார்ல ஏறி வேலைக்கு போறான். ஆனா அவங்க போனதுமே ஒரு பில்டிங் உள்ள டைல்ஸ் ஓட்டணும் உள்ள போக சொல்றாங்க. இவனும் உள்ள போறான். இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ண சொல்றாங்க. பார்த்தா குடி போதை மறுவாழ்வு மையம் போட்டிருக்கு.